Hi guys, இங்க ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன். அவரை பார்த்தாலே மக்கள் பாராட்டக்கூடிய நபர். ஆனா அவர் பயந்த சுபாவம் உடையவர்ன்றது அவர் பெத்த பொண்ணுக்கு தான் தெரியும். பாப்பாவும் பொண்ணும் ஒரு பண தேவைக்காக காட்டுல இருக்கிற கருஞ்சிறுத்தைய வீடியோ எடுக்க போறாங்க. அந்த நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சம்பவம். அதுல இருந்த அப்பா பொண்ணை காப்பாத்துறாரா இல்ல பொண்ணு அப்பாவை காப்பாத்துறாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா எடுத்த படம் தான் 2024 ரிலீஸ் ஆன புக் வாம். ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெட்ரூமை காமிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி இல்லாம நிறைய சயின்டிபிக்கான விஷயங்களும் ஒரு கரும்புலிய பத்தின டேட்டா ரிப்போர்ட்டும் அந்த செவுத்துல ஒட்டப்பட்டு இருக்கும். இது நம்ம கதாநாயகியோட பெட்ரூம் தான். நம்ம ஹீரோயினும் இப்போ ஜன்னல் வழியா ஒரு விஷயத்த ரொம்பவும் கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க பக்கத்து வீட்டுல சுத்துற ஒரு கருப்பு பூனை. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிக்கிறதுக்காக அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அம்மா இன்னைக்கு என்ன சாப்பிட வேணும்ன்றத கேக்குறாங்க. அம்மா உனக்கு வேற நேரமே கிடைக்கும் அம்மா, நான் முக்கியமான வேலை பண்ணும் போதுதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சாப்பாடு தானடி முக்கியம், இதுல என்ன நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன், என்ன சாப்பிடுற அப்படின்னு கேட்க, அம்மா நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்தாதான் நான் போவேன், அது மட்டும் இல்லாம என்னோட பவர்ஃபுல்லான வேர்டு நீ இன்னும் சொல்லலையே அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா அம்மா ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை தான் சொல்லிட்டேன்ல, இப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த கருப்பு பூனை அங்க வரவும் கரெக்டா ஒரு டிராப்ப வச்சுப்பா. அது கிட்ட சாப்பிட வர இப்போ டப்புன்னு ஒரு சவுண்டு கேக்குது. கரண்ட்டும் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆகி அந்த சத்தத்தினால அந்த பூனை அங்கிருந்து எகிரி போயிடுது. இன்னைக்கும் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா சமைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அம்மா கீழே விழுந்து கிடப்பாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில டாக்டரும் ஹீரோயினி கிட்ட நீ கவலைப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்கல, உன் அம்மா கூமால தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நாங்க எழுந்துக்க பல வருஷங்கள் ஆகுமே போது, ஆமாமா ஆனா அவங்கதான் சாகல, நல்ல விஷயம் தானே, நீ கவலையே படாத, அம்மா சீக்கிரமா சரியாயிருவாங்க. ஒண்ணுல என்ன இருக்கும்னா உன் அம்மா பிரெட்டை ரோஸ்ட் பண்ணும் போது அந்த மிஷின் வெடிச்சிருக்கு, அது அவங்க தலையில பட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க, சீக்கிரமா சரியாயிருவாங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்ல. ஆனா அம்மா எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களே என் கூட கேம்பிங் வரேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அந்த வயசு குழந்தைங்க நினைக்கிற மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப ஸ்மார்ட்டாவும் அடல்ட் மாதிரி பேசக்கூடியவ. நானே போய் எல்லா விஷயம் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமே படாம அழுகாம அந்த இடத்த விட்டு அவ போறா. இப்போ ஹீரோயின் மட்டும் தனியா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன அவங்க அப்பாவை அவளை சந்திக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்போ அவளோட அப்பாவும் வராரு. அவர் ஒரு மெஜிஷியன். அவரு அந்த கெட்டப்போட இங்க வந்திருப்பாரு. பக்கத்து வீட்டு லேடியும் நீங்க அவங்க அப்பான்றதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மேஜிக் பண்ணி அதை வர வைப்பாரு, உள்ளயும் அனுப்புவாங்க. ஆனா அவங்களும் இங்க பாருங்க மத்த குழந்தை மாதிரி அவ கிடையாது, அவ ரொம்ப ஸ்மார்ட்டானவ, பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினும் புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பா. ஹாய் நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்ல அவ சுத்தமா கண்டுக்கவே மாட்டா. சரி நான் எப்பவுமே பண்ணக்கூடிய ட்ரிக் பண்றேன், இந்த கார்ட்ல ஏதாவது ஒரு கார்டு சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் ஒரு கார்டை எடுத்துக்கிறான். சரி இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க, இதுவா இது நான் எடுத்த கார்டு இல்லையே அப்படின்றத சொல்ல அவரும் நிறைய கார்டை காமிக்கிறாரு. இதெல்லாம் இல்ல, சரி விடுங்க உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆமான்னு சொல்லிக்கிறேன் முகத்துக்கு நேரா சொல்ல அவரு கடுப்பாயிராரு. நான் எவ்வளவு பெரிய விஷயம், நான் அதுக்கும் இந்த கார்டு கேம்ல தோத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கோவத்துல கார்டை வீசுறாரு. அதுல ஒரு கார்டு ஜன்னல்ல ஒட்டிக்குது. இதுதானே நீ தேர்ந்தெடுத்த கார்டு அப்படின்னு சொல்ல, இதுவும் கிடையாது, உங்களுக்கு தான் வரல, விடுங்களேன் ஏன் முயற்சி பண்றீங்கன்னு சொல்லி அவரை பயங்கரமா அவ கலாய்ப்பா. சரிம்மா ரூம் எப்படின்னு எனக்கு காமிய, அப்பா உன்னை பார்க்க தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஏதோ ஆசைப்படுறீங்க நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை காமிக்கிறான். பரவாயில்லையே மத்த குழந்தைங்க ரூம் மாதிரியும் ஒரு ரூம் இல்ல, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க, அம்மாவும் நானும் கொஞ்ச நாள் கழிச்சு கேம்புக்கு போகணும்னு பிளான் பண்ணோம். ஆனா இப்ப அந்த பிளானே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சேஃப்டில நிறைய கரும்புலியோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். இது எதுக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு அவங்க அப்பா கேட்க, இந்த புலி காட்டுல இருக்கு, அந்த காட்டுல இருக்கிற புலிய வீடியோ எடுத்து நம்ம இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணோம்னா நமக்கு அவங்க கேஷ் தரேன்னு சொன்னாங்க. நானும் அம்மாவும் அதுக்கு தான் கேம்ப் போகணும்னு பிளான் பண்ணோம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடந்துடுச்சு அப்படின்னு அவ சொல்ல, சரி அப்ப நான் அவங்க கூட வரேனே அப்படின்றத அவங்க அப்பா சொல்லிடுவாரு. சரி ஓகே அப்படின்னு அவ சொல்ல, இப்ப அவங்க அப்பா திரும்பி பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல புலிய கண்டுபிடிக்க போனவங்க காணாம போயிட்டாங்க, நிறைய பேரோட சடலம் கிடைச்சது, இந்த புலி ரொம்ப மோசமானதுன்னு நிறைய வார்த்தைகள் அவர் கண்ணுக்கு மட்டும் தனியா தெரியும். ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே, சரி வேணான்னு சொல்லலாம் சொல்லிட்டு, இல்லம்மா அப்புறம் அப்படின்னு எழுக்கிறதுக்குள்ள திங்ஸ் எடுத்துக்கோங்க நாளைக்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறா. ஐயோ
இன்னும் என்னென்னலாம் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கதறிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு நபர் வருவாரு. அவருக்கு ஹீரோட மேஜிக்னா அவ்வளவு பிடிக்கும். ஹீரோட மிகப்பெரிய ஃபேன். தலைவா, நீங்க எங்கேயா? உங்களோட தீவிரமான ரசிகன்னா, எனக்கு ஒரே ஒரு வாட்டி உங்க மேஜிக், அந்த பறக்கிற மேஜிக் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும், யாரு இவர மெஜிஷியனா, யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷூ, அவர் என்னோட ஃபேன், நான் அவருக்காக பண்ணி காமிக்கிறேன், ஆனா இங்க வேணாமே. இல்ல தலைவா, தயவு செஞ்சு இங்க பண்ணுங்க, நான் உங்க மேஜிக்கை இங்கதான் பாக்கணும். ஏன்னா நீங்க பண்ற அந்த டிவி ஷோல இப்ப உங்களை எல்லாம் என்னால பார்க்க முடியறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஷோல இருந்து நான் கேன்சல் ஆயிட்டேன், அதனால இப்பெல்லாம் டிவில வருது இல்லப்பா அப்படின்றத அவர் சொல்றாரு. சரி தலைவா, அந்த மேஜிக் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்க, சரி ஓகே ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மந்திரங்களை சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ப்ரெஷரை கொடுப்பாரு. அப்படியே லைட்டா ஒரு பறக்குற மாதிரி தெரியும். தலைவான், யூ ஆர் த கிரேட் தலைவா, சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும், டேய் உனக்கு கண்ணு தெரியாதா இல்ல புடிகாரனாடா நீ, நேர்ல வந்து பாரு, அந்த ஆளு ஒரு காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது ஃபேனுக்கு அப்செட் ஆயிரும். ஹீரோவும், அது இன்னைக்கு கொஞ்சம் பவர் கம்மி அதனாலதான் அப்படின்னும் போது, சரி தலைவா, நோ எனக்கு உங்களை பிடிக்கும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோவும், உங்க பொண்ணு கிட்ட தயவு செஞ்சு என் ஃபேன் முன்னாடி இப்பெல்லாம் என்ன பல்ப் வாங்க வைக்காத, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்ல, என்னது உண்மையா சொன்னா தப்பா, நீங்க மேஜிக் பண்ணல, நீங்க ட்ரிக்கு தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அப்படி பேசிட்டே போகும்போது, ஆமா நீ ஸ்கூலுக்கு போவியா, உன் ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, என் ஸ்கூல் லைஃபா அது ரொம்ப சூப்பரா இருக்கும், கிளாஸ்லயே நான் தான் டாப்பர், எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும், அதுல எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான், அவன் செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பான், அவனே என்னதான் லவ் பண்றான், மத்தவங்களுக்குலாம் வயிற்றுச்சலா இருக்கும் அப்படின்னு பல விஷயத்த அவ சொல்லிட்டே போவா. இதெல்லாம் கேட்டாங்க அப்பாவும், ரியல் லைஃப்லயா அப்படின்னு கேட்க, இல்ல கனவுலதான், நான் இன்னும் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போவா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான் இறந்து போயிருக்கும். அப்ப நான் அந்த சிறுத்தை இங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஒரு பக்கம் அவங்க அப்பாவுக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி பீதியில நின்றுட்டு இருப்பாரு. எனக்கு என்னவோ இங்க வராதுன்னு நினைக்கிறேன், வாயங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இருட்டாக போறனால கேம்ப் போடலாம்னு சொல்லி கேம்புக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். ஆனா அவங்க அப்பாவும் தண்ணி கிட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த குட்டி பொண்ணும் அப்பான்னு சொல்லி கூப்பிட மாட்டா, அவரோட பேரை வச்சுதான் கூப்பிடுவா. அவரும் என்னம்மா அப்படின்னு கேட்க, நான் இங்க ஒருத்தர் வேலை பாக்குறேன், நீங்க எனக்கு ஏதாவது கேட்பீங்களா அப்படின்னு கேட்க, என்னதுமா ஹெல்ப்பா, பரவாயில்ல உங்களுக்கு அந்த வேர்ட்லாம் தெரியுமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, கட்டையெல்லாம் எரிக்க நெருப்பு வேணும் போது ஒரு சொடக்கு போட நெருப்பு பத்திக்கும். வாவ், இப்பதாங்க மேஜிக்கே நான் பாக்குறேன் அப்படின்னும் போது ஆர்வத்துல அவரும், இல்லம்மா இது ஒரு ஃபிங்கர்ல இருக்கிற பவுடர் தான் அப்படின்னு அவரே வளரிடுவார். அது தானே பார்த்தேன், உங்ககிட்ட மேஜிக் இருக்குமா, ட்ரிக்கு தானே இது அப்படின்னு சொல்லி திரும்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. இப்ப நைட்டு பேசிட்டே இருக்கும் போது, சரி உன் அம்மா கோமாலா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுதான் நான் உன்னை பார்க்க வந்தேன், ஆனா கோமாக்கு போறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், என் அம்மாவுக்கு ஒரு பெரிய கடன் இருக்கு, அதாவது என் அம்மாவோட சிஸ்டர் அவங்க பண்ண ஒரு பிரச்சனைனால மிகப்பெரிய பணத்தொகை இப்ப என் அம்மாக்கு பாரமா வந்து நிக்குது, அந்த கடனை அடைக்கிறதுக்காக தான் நானும் என் அம்மாவும் இந்த புளிய வீடியோ எடுத்து அது மூலயமா வர பணத்தை வச்சு செட்டில் பண்ணலாம்னு நினைச்சோம், அதனால இங்க வந்தோம் அப்படின்னு சொல்ல, வா நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்றத ஹீரோ சொல்ல, சரி நேரம் ஆயிடுச்சு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவரும், என்ன மன்னிச்சிருமா, சின்ன வயசா உன்னை நான் விட்டுட்டு போயிட்டேன்னு நீ நினைக்காத, உன் அம்மாவை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த காலத்துல சந்திச்சேன், அதுக்கு அடுத்துதான் நீ பிறந்த, ஆனா நான் உன் அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போதே என் கூட இரு, நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க சொன்னேன், பட் சில மன கஷ்டங்கள்னால நாங்க பிரிஞ்சு போயிட்டோம், ஆனாலும் எனக்கு உன் அம்மாவையும் உன்னையும் ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்ப நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க, வெளியே பயங்கரமான சத்தங்கள் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோவோ பயந்து போய் அவங்க பொண்ணை துணைக்கு கூப்பிடுறாரு. யோ பெரிய மனுஷன் தானே நீ, என்ன போய் கூப்பிடுற, சின்ன பொண்ணை நானே பயப்படாம தூங்கிட்டு இருக்கேன், வாயை முடிட்டு தூங்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட அவரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோவும் எழுந்த உடனே, இதுக்கு அடுத்த என்ன அப்பான்னு கூப்பிடுமா, பேரெல்லாம் சொல்லாத, அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்பாவா, நான் எதுக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணும், ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் உங்க அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணும், ஆனா அவங்க அப்பாவை அவங்க தினமும் பாக்குறாங்க, ஒரு நாள் பார்த்துட்டு என்னால எப்படி உங்களை அப்பான்னு கூப்பிட முடியும், நீங்க ஒரு நல்ல மேஜிக் பண்ணுங்க, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நானே உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் புலிய பாக்குறதுக்காக நடந்து போறாங்க. இப்ப அப்பாவும் பொண்ணும் நடந்து போறாங்க ரொம்ப தூரம் போறாங்க. அவங்க கண்ணுக்கு எந்த ஒரு புலியும்
படவே இல்லை. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணை வெதரா பாக்குறா. எனக்கு என்னவோ மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் மழையா, ஏமா உச்சி வெயில் அடிக்குது, எங்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல அப்படியே நடந்து போறாங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே மழை பெய்யுது. அவங்க அப்பாவும் தனக்கு இப்படி ஒரு புத்திசாலி பிள்ளையா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை பார்த்து பிரமிச்சு போறாரு. இப்போ அங்க இருக்கிற ஒரு குகையில அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணும் இந்த டைம்ல நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க கூட கேம்ப் பண்ணணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட, அவங்க அப்பவும் கவலைப்படாத, அம்மாக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு ஆறுதலா சொல்றாரு. இப்ப அவங்க அப்படி நடந்து போறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா தண்ணிக்கு அந்த பக்கத்துல அந்த கரும் சிறுத்தை நிக்குது. அது அப்படியே இவங்களை பார்த்து அந்த தண்ணிய குடிக்குது. ஹீரோக்கு பயங்கர பயம். இங்க இருந்து ஓடிடலாம் போது இல்ல, நம்ம அசையக்கூடாது, நம்ம இங்கே இருந்து இதை வீடியோ எடுக்கலாம், ஆனா அது நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா அதெல்லாம் பண்ணாது. ஏன்னா அந்த பக்கம் தண்ணி இருக்கு, அதுக்கு தண்ணினா சுத்தமா பிடிக்காது, அதனால தண்ணி குடிச்சிட்டு அது போயிடும் சொல்லி அந்த குட்டி பொண்ணு வீடியோ எடுக்கிறா. அது வரைக்கும் அவங்க அப்பா அசையாம அப்படியே இருக்காரு. அது தண்ணி குடிச்சிட்டு அங்கிருந்து போது வீடியோவும் இங்க எடுத்து முடிச்சிடுறாங்க. அவங்க அப்பா வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்க, சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நிம்மதியா போலாம்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. கொஞ்ச நேரம் நின்று மீன் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா கையில ஒரு சின்ன பூச்சி படுது. அவரு சூப்போ அப்படின்னு சொல்லி அதை விரட்டி விட்டுறாரு. அந்த குட்டி பொண்ணு பூச்சி வந்து அதை பிடிச்சு நசுக்காமையே விரட்டி விடுறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்மள மாதிரி குடும்பம் இருக்கும்ல, அது இறந்துச்சுன்னா அதோட குடும்பம் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, இப்போ உங்க தோள்பட்டையில ஒரு பூச்சி இருக்கே அப்படின்னும் போது அது பெரிய பூச்சா, அதை பார்த்து அவரு கத்தி கதறி அதை காலால மிதிச்சிருவாரு. அந்த குட்டி பொண்ணும் கலாய்க்கிற மாதிரி, இப்போ அதுக்கு குடும்பம் இருக்காதா, அதோட ஃபேமிலி ஃபீல் பண்ணாதான்னு சொல்ல அவங்க அப்பா வாய் மூடிட்டு அங்கிருந்து போறாரு. இப்போ இருட்டு தொடங்குறனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு கேம்ப் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல குட்டி பொண்ணும் உங்க லைஃப பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் ஸ்ட்ரீட்ல தான் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப டேவிட்ன்ற ஒருத்தர் என்னோட பெஸ்ட், அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, அவரும் நானும் தான் நிறைய ஷோ பண்ண ஆரம்பிச்சோம். போக போக அது நல்லாவே ஃபேமஸ் ஆச்சு. நாங்க டிவிலயும் ஒரு ஷோவை எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா போச்சு. அப்ப ஒரு நாள் நான் ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு மேஜிக்க பண்ணலாம், அப்படி பண்ணனா ஷோ இன்னுமே பெருசாகும் சொல்லி நான் அந்த மேஜிக்க அவனுக்கு காமிச்சேன். அதை பார்த்த அவனும் இது பைத்தியகார்த்தானும் சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மேஜிக்க வேற ஒருத்தங்களுக்கு டிவி ஷோல காமிக்கிறேன்னு சொல்லி மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணான். இந்த விஷயத்த கேட்டு நான் செம்ம ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அது ஏன் ஐடியா. நான் அவன் கிட்ட பேச பல முயற்சி பண்ணேன், ஆனா அவன் போனை கட் பண்ணிட்டே இருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ற விஷயம் தெரிஞ்சு நான் அந்த இடத்துக்கு போனேன். உன்னால மட்டும் எப்படி இப்படி என்னை ஏமாத்த முடிஞ்சதுன்னு நான் கேட்டா, அவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டு கையில அந்த ட்ரிங்கை என் தலையில ஊத்துனான். எனக்கு செம்ம கோவம் வந்தது. அந்த இடத்துல எல்லாமே என்னை பார்த்து கேவலமா சிரிச்சாங்க. அவனும் எனக்கு பயங்கரமா கோவம் வந்தது. திடீர்னு அவன் முகத்துல வேர்வை அதிகமா ஊத்த ஆரம்பிச்சது. அவன் முகமே வித்தியாசமா மாற ஆரம்பிச்சது. அது அவன் குடிச்ச ட்ரிங்கால அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னாலதான் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு திட்டுவாங்கன்னு சொல்லி நான் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்துட்டேன். அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் போதையில கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போகும்போது தான் உன் அம்மாவை சந்திச்சேன். அதுக்கடுத்து என் வாழ்க்கை முதல்ல இருந்து ஆரம்பிச்சது. நான் திரும்பவும் ஸ்ட்ரீட் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்துதான் உன் அம்மா கூட லைஃப் நல்லபடியா மூவ் ஆச்சு. அதுக்கடுத்து சில பிரச்சனைனால நாங்க பிரிஞ்சுட்டோம். ஏன்னா எனக்கு இன்னுமே லைஃப்ல அடுத்த லெவல் போறதுக்கு தைரியம் இல்லாதால தான் நான் விட்டுட்டேன், உன் அம்மா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அப்பாவும் பொண்ணு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தண்ணியில ஜாலியா கல்லை வச்சு விளையாடிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரெண்டு கப்பிள்ஸ் வருவாங்க. அவங்களும் இந்த இடத்துக்கு நாங்க ஒரு ட்ரிப்பு போறோம், அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும், உங்களை பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு, அப்பா பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், நீங்களும் என் கூட ட்ரிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்களேன், நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு சரி போலாமே அப்படின்றத சொல்றான். இப்போ அப்பா பொண்ணும் அந்த ரெண்டு கப்பிள்ஸும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல அங்க இருந்து அந்த வயசானவரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த குட்டி பொண்ணும் அந்த வயசானவரோட மனைவியும் பேசிட்டே இருக்கும் போது அந்த வயசானவர் ஹீரோ கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் உன் பொண்ணை கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிக்கிறாரு. என்ன பெரியவரே இது என்ன புது ஜோக்கா அப்படின்னும் போது, இல்ல உண்மைதான், நாங்க ஒரு வழிப்பறி கொள்ளையர்கள், நாங்க ரொம்ப பெரிய ரிஸ்கா எடுக்க மாட்டோம், சிம்பிளா உன்ன மாதிரியே நபர்களை பார்த்து அவங்க குழந்தைய கிட்னாப் பண்ணிரும், இங்க பாரு என் மனைவி கிட்ட கத்தி இருக்கு, நீ கத்துனன்னு வச்சுக்கோயா அவ குத்திடுவா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. போய் சொல்லாதீங்க, இல்ல உண்மைதான், நம்ப மாட்டல, நான் கரத்தால பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது உங்களை பார்த்தா அப்படி தோணலே, சரி இரு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோ காமிக்கிறாரு. இதை நான் தான், இடுப்புல என்ன கலர் பெல்ட் இருக்கு, பிளாக், அப்ப நான் கராத்தால பிளாக் பெல்ட் தானே, அடிச்சேன்னா மூஞ்சி பஞ்சர் ஆயிரும்,
இப்போ நீ உன் பர்ஸை கொடுக்கணும், உன் போனை கொடுக்கணும். சத்தமே இல்லாம நீ பண்ணனா உன் பொண்ணையும் விட்டுட்டு நாங்க போயிருவோம் சொல்லிட்டு ஹீரோட பணம், போன் எல்லாத்தையும் ஆட்டைய போடுறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோ எடுத்துட்டு வந்த லக்கேஜ் எடுக்கிறாங்க. அதுல குட்டி பொண்ணோட கேமரா இருக்கும். ஹீரோவும் அதை மட்டும் விட்டுருங்கன்னும் போது உன் பொண்ணோட கதையை முடிச்சிருவான்னும் போது ஹீரோ பயப்படுறாரு. இல்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லா திங்ஸும் எடுத்துக்கிறாங்க. மீன் பிடிக்க ஏதாவது விட்டுட்டு போங்கடான்னும் போது அந்த குண்டா ஆண்டியோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு பர்த்டே வருது, நாங்க கிஃப்ட் குத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டு பொறுமையா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. குட்டி பொண்ணு இறங்கி வரா. என்னப்பா அவங்க போறாங்க, ரம்மா அவங்க கூட போலியா அப்படின்னும் போது நான் உன்னை சொல்லுவேன், என்ன திட்டக்கூடாது. என்னது அவங்க உன்னை கிட்னாப் பண்ணாங்க, நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு அவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கன்னும் போது என்ன சொல்றீங்க, கிட்னாப்பரா? பார்த்தா அவங்க அப்படி தெரியலையே, ஏதாவது குடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லாம உண்மையாவே அவங்க நம்ம திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னும் போது எடுத்துட்டு போனாங்கன்னா ஏன் விட்டீங்க, அவங்க கூட சண்டை போட வேண்டியதானே போது இல்ல அவங்க உன்னை பிடிச்சு வச்சிருக்கேன்னாங்கன்னும் போது இந்த குட்டி பொண்ணுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்பா அப்படி இருக்கீங்க, அவனெல்லாம் பார்த்தா அவ்வளவு பெரிய அவன் மாதிரியே இல்ல, தூங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த அந்த வீடியோவும் போச்சு, எல்லாமே போச்சுன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அப்பாவை பயங்கரமா திட்டுவா. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துடும். என்ன மட்டும் திட்டுற, நான் உன் பாதுகாப்புக்கு தானே எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன், இவ்வளவு பெரிய வாய் இருக்கிறனால தான் உன் அம்மா உன்னை இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் போய் ஹீரோ நான் உன்னை விட்டு போறேன், எனக்கு உன் உதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பாரு. ஆனா தூரத்துல கரடி புலி சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்து ரிட்டர்ன் வந்துருவாரு. ஏன் போக்கலையா நீங்க அப்படின்னு கேட்டா, இல்லம்மா நீ தனியா இருப்பல, உனக்கு துணையா நான் இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. குட்டி பொண்ணும் சரி கவலைப்படாதீங்க, யூஸ்வலா நம்ம நிறைய புக்ஸை படிச்சிருப்போம், மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா 3 விஷயங்கள் தேவை, சாப்பிட உணவு, போட ஆடை, தங்க இடம். இது 3 இருந்தா நம்ம வாழலாம். நம்ம கிட்ட சில உணவும் சின்ன கேம்ப் போடுறதுக்கான டென்ட்டும் இருக்கு, நம்ம இதை வச்சு சர்வைவல் பண்ணி இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்பாவும் பொண்ணும் நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு மஷ்ரூம்கள் நிறைய குவிஞ்சிருக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கு எந்த மஷ்ரூம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பட சொல்லிட்டு இருக்க, அங்க ஒரு மஷ்ரூம் இருக்கு, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த பெயின் இருந்தாலும் அது உணர்வே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னும் காமிச்சிட்டே இருக்கா. அவங்க அப்பா நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவ அம்மாக்கு இப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம், ஏன்னா அம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னை திட்டிட்டு இருக்கும் போது நான் என் அம்மா என்னை விட்டு போயிடணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நிறைய நினைச்சிருந்தேன். அப்போ எனக்கு தெரியல, ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. எனக்கு பயம் வந்தது, அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவங்க என்னை விட்டு போயிட்டா நான் யார் கூட இருப்பேன், அந்த டைம் நீங்க வந்தீங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, என்னை பாராட்டினீங்க, அப்பாவும் அம்மாவும் என் கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எல்லாம் உங்களால. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சின்னதா கேம்ப் போடுவாங்க, அவங்களுக்கு பசிக்கும். அந்த டைம் இந்த குட்டி பொண்ணு இந்த குச்சி இருக்குல்ல இதை ஷேர் பண்ணி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போவா. அவங்க அப்பாவும் மீனா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்குள்ள அவ பிடிச்சிருவா. பரவாயில்லப்பா நம்ம பொண்ணு பல திறமைகளை கையில வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அப்பாவும் என்ன மன்னிச்சிருமா, நான் அந்த கேமரா மட்டும் எடுத்துட்டு போக விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லப்பா விடுங்க பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அம்மா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்களோட டைரியிலயும் உங்களை பத்தி அவங்க எழுதினதை நான் படிச்சேன் அப்படின்னு சொல்ல இப்ப 2 பேரும் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கும் போது அந்த குட்டி பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்க அம்மா கண்மூழிக்கிற மாதிரி கனவு வருது. பதறி போய் அவ்வளவு எழுந்துக்கிறா. சரி வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு போய் பார்த்தா இவங்க போட்டிருக்க கேம்புக்கு கொஞ்சம் சருகலான இடத்துலதான் திருடர்களும் கேம்ப் போட்டிருப்பாங்க. ஹீரோ பாத்துருவாரு, இவங்க இங்கதான் இருக்காங்க, அப்புறம் அவங்க கேமரா திங்ஸ் எல்லாமே இங்கதானே இருக்கும் அப்படின்னும் போது இந்த குட்டி பொண்ணும் சரி நம்ம அங்க இடத்துல எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு இவங்க பேசியிருக்க நேரத்துல அந்த கப்பல்ஸ் 2 பேரும் அவங்க 2 பேரும் கேம்புக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி இதான் நல்ல சான்ஸ், எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுட்டு அந்த குட்டி பொண்ணு உள்ள போவா. பேகை தூக்கிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. இத அந்த உள்ள இருக்கிற வயசானவர் பாத்துருவாரு. உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர இவங்க 2 பேரும் வேகமா ஓடிடுவாங்க. அந்த இடத்துல கீழே முள்ளு இருக்கும், அதை பார்த்த 2 பேரும் சிக்னல் கொடுத்துட்டு மூவ் ஆக அந்த தாத்தா முள்ளுல கால் குத்தி கீழே விழுந்துருவாரு. இப்ப திரும்பி பாக்குறாங்க, அந்த வயசானவர் கீழே விழுந்தனால இவங்க வேகமா ஓடி வந்துடுறாங்க. பார்த்தா இவங்க இருக்கிறது மலையோட சரிவு, அதுக்கு அந்த பக்கம் பாறைக்கு நடுல ஒரு சின்ன கயிறு மட்டும் தான் இருக்கும். அவங்க அப்பா வந்து குட்டி பொண்ணு சரி கேமரால அந்த வீடியோ இருக்கான்னு சொல்லி பார்த்தா அந்த வயசானவரை இவங்க எடுத்த வீடியோவை டெலிட் பண்ணி இவங்க ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருப்பாங்க. இதை பார்த்தா அவங்க 2 பேரும் பயங்கர கோவமாயிருவாங்க. அவங்க அப்பாவும் இதை பண்ண அவனை சும்மாவே விடக்கூடாது, நமக்கு இப்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அப்பா இதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு திரும்பி பாருங்க அப்படின்னு அவன் சொல்லுவா. பார்த்தா அந்த கரும் சிறுத்தை
பயங்கர கோவத்துல இவங்க வேட்டையாட இவங்க கிட்ட வந்து நிற்கும். உங்க அப்பாவும் அந்த அழுகி போன சாண்ட்விச்சை தூக்கி போடு அப்படின்னு சொல்ல அதை மோந்துட்டு சி இவ்வளவு கேவலமா இருந்தாரு எனக்கு தூக்கி போடுறீங்க, எனக்கு இது வேணா, நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஞ்சவங்க கிட்ட வர அவங்க அப்பா அந்த கயிறுல நீ ஏறி அந்த பக்கம் போமா நான் வந்துடுறேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே தொங்கிக்கிட்டே போவாங்க. ஆனா அந்த கரு சிறுத்தை அந்த கயிறையே கட் பண்ணி விட்டுரும். அந்த பொண்ணு கீழே விழுக போக அவங்க அப்பா பிடிச்சிருவாரு. ஆனா அந்த கயிறை அருந்தனால அங்க பாறைகளை இடிச்சு அங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா எழுந்து பாக்குறாரு. உடம்பு ஃபுல்லா ரத்தம், ஃபுல்லா அடியா இருக்கும். அவங்க பொண்ணு பார்த்தா அவங்க பொண்ணு கீழே விழுந்திருப்பா. அவ மேல ஒரு மரம் விழுந்திருக்கும். அதை அவர் தூக்க முயற்சி பண்ணுவாரு. அவரால் தூக்க முடியாது. அவங்க பொண்ணும் சொன்னால அந்த மஷ்ரூமை எடுத்துடுவாங்கப்பா, அது சாப்பிட்டா எனக்கு பெயின் தெரியாது, அதுக்கடுத்து நீங்க இந்த மரத்தை எடுங்க அப்படின்னும் போது அவருக்கு எந்த மஷ்ரூம் தெரியாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாரு. இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த மஷ்ரூமா சாப்பிடுவா. அதை சாப்பிட்ட பிறகு அவ ரொம்பவும் போதையான மாதிரி ஆயிடுவா. அவ மனசுல இருந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதுல முதல் விஷயம் அவங்க அப்பாவை அப்பா அண்ணனே கூப்பிட்டுருவா. 2வது அப்பா, நான் உங்களை முதல்ல பார்க்கும் போது நீங்க ஒரு கார்டு மேஜிக் பண்ணீங்களா, நான் கூட நீங்க தப்பான கார்டு காமிக்கிறீங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் போய் நீங்க கரெக்டான கார்டு தான் காமிச்சீங்க, நான் உங்களை வெறுப்பேக்கணும் தான் அப்படி சொன்னேன், யூஆர் கிரேட் பா அப்படின்னு அவ சொல்ல அவங்க அப்பாக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அந்த ஹாப்பினால அந்த மரத்தை வேகமா அவர் தூக்கிடுவாரு. ஆனா போதையில இருக்கிற அவரோட பொண்ணுக்கு அவங்க அப்பா மேஜிக் பண்ணி அந்த கட்டையை தூக்குன மாதிரி தெரியும். இப்ப அவரும் அவங்க பொண்ணை தூக்கிட்டு வர, அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ எதிர இவங்க திங்ஸை திருடினவங்க கார் பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்குள்ள ஹீரோ அவங்க காரை ஆட்டியை போட்டுட்டு அவங்க வந்து வேகமா ஓட்டிட்டு போயிடுவாரு. இப்போ காரை வேகமா ஓட்டிட்டு போகும்போது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்போ ஒரு வீடியோ ஆன் பண்ணுவாரு. அம்மா இழந்த பிறகு இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணோம்னு சொல்லலாம், இந்த வீடியோ பார்த்ததான் அம்மா நம்புவாங்க அப்படின்னு சொல்ல, அப்பா முதல்ல ரோட்டை பார்த்து ஓட்டுப்பா அப்படின்னு சொல்ல இவங்க கார் போறதுக்கு முன்னாடி அங்க தண்ணியில கரும் சிலுத்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். இவங்க திரும்புறத பார்த்து அது பயந்து ஓட கார் ரிவர்ஸ்ல இவங்க திருப்புவாங்க. அப்ப ஆக்சிடென்ட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பொண்ணு கண்ணை திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. அவளோட பெட்ல அந்த கருப்பு பூனை படுத்துக்கிட்டு இருக்கும். 2 பக்கம் அப்பா அம்மா படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ஆயிருக்கும்னா அவங்க அப்போ ஒரு வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோல அந்த கரும் சிறுத்தை பதிவாயிருக்கும். அந்த வீடியோவை அவங்க அந்த பர்சனுக்கு ஷேர் பண்ண அவங்களுக்கு பணமும் கிடைச்சிருக்கும். நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன பொண்ணு அந்த கரும் சிறுத்தைய வீடியோ எடுத்தான்னு சொல்லி பொண்ணும் ஃபேமஸ் ஆயிருவா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? வித்தியாசமா இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.